ஒரு காலத்துல நம்ம இந்தியாவுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பத்தி பேசுற முதல் மாநிலமா நம்ம தமிழ்நாடு தான் இருந்துச்சு. ஒன்றியத்தில் ஆளும் அரசு அது பாஜகவா இருந்தாலும் சரி அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த அரசு ஏதாவது ஒரு மக்கள் விரோத திட்டத்தை சட்டத்தை செயல்படுத்த நினைச்சா, நடைமுறைப்படுத்த நினைச்சா அதை எதிர்க்கிற முதல் அரசா முதல் மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி போராடுறாங்க, தமிழ்நாட்டு அரசு எப்படி அதை சட்ட ரீதியா அணுகுது, சட்ட ரீதியா எதிர்க்குது என்பதை பார்த்துதான் மற்ற மாநில மக்கள், மற்ற மாநில அரசுகள் தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுடைய போராட்டத்தை வடிவமைச்சுக்குவாங்க. அப்படி ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ற ஒரு மாநிலமா இருந்தது நம்முடைய தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா, நாம இது வரைக்கும் யார வடக்கன்கள்னு சொல்லி கலாச்சோமோ அந்த வடநாட்டு இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தேர்வு முறைகேடுகளை, நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டிச்சு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும் என்ற கோரிக்கையை முன்வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசமா போராடிட்டு இருக்காங்க. அதன் எதிரொலியா தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் நடக்குது. ஒரு காலத்துல தமிழ்நாட்டை பார்த்து மற்ற மாநிலங்கள் போராடும், இன்னைக்கு மற்ற மாநில இளைஞர்கள், வடநாட்டு இளைஞர்கள் போராடுறத பார்த்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் போராடுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சரி, பரவாயில்ல, போராட்டம்னா போராட்டம் தானே, நடக்கட்டும். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் தாவேகா அரசை தேர்ந்தெடுத்த ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு 35% கூட்டம் இன்னைக்கு இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கல, அதை பத்தி பேசல. ஆனா அவங்க வேற ஒரு விஷயத்துல பிஸியா இருக்காங்க. எதுல பிஸியா இருக்காங்கன்னா, அவங்களுடைய தலைவருடைய கடைசி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அநேகமா இன்னைக்கு நினைக்கிறேன், நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 12 மணியை தாண்டிடுச்சு. இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதை எப்படி கொண்டாடுறது, அதை எப்படி ஒரு வெற்றி படமா ஆக்குறது, எப்படி ஒரு மிகப்பெரிய திருவிழாவை ஆக்குறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில, அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு அதை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இளைஞர்கள். நாட்டுல நடக்கிற இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. எப்படியோ போகட்டும். சரி, அந்த இளைஞர்களை அந்த மக்களை விட்டு தள்ளுவோம். அவங்களுக்கு இது முக்கியம் கிடையாது. ஏன்னா எது குறித்து போராடணும், எது பத்தி பேசணும் அப்படிங்கறத அவங்க தான் முடிவு செய்யணும். நாம அவங்கள நிர்பந்திக்க கூடாது. இதை பத்தி தான் நீங்க பேசணும், போராடணும், நாம அவங்களை நிர்பந்திக்க முடியாது. ஆனா இந்த 35% மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கல்ல, ஒரு 107 பேர், அவங்க இந்த போராட்டத்தை பத்தி பேசுறாங்களா? சொல்லுங்க. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி அவங்க ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா? முதலமைச்சர் ஏதாவது பேசியிருக்காரான்னு பார்த்தா இது வரைக்கும் இல்ல. சொல்ல போனா முதலமைச்சரை தவிர்த்து மித்த இருக்கக்கூடிய அந்த 106 எம்எல்ஏக்களும் இந்த ஜனநாயகன் படத்தை எப்படி வெற்றி படமா ஆக்குவது அப்படிங்கிற அந்த யோசனையில தான் இருக்கிறாங்க. அந்த கொண்டாட்ட மூடுல தான் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் சொல்றாரு இதை ஒரு திருவிழாவா ஆக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அமைச்சர் இது ஒரு மாபெரும் வெற்றி படம் ஆக்கணும்னு சொல்றாரு. இன்னொரு அமைச்சர் எனக்கு ஒரு 3 மணி நேரம் பர்மிஷன் கொடுங்க தலைவரை, நான் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வர்றேன்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு தானே அவரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சோ மாற்றம் 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 அப்படின்னு தேடி தேடி போய் ஓட்டு போட்டு மக்கள் கொண்டு வந்த மாற்றம் இதுதான்.